ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியாவுடைய உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வருது. அதுவும் குறிப்பா 2023 வருடத்துல இந்தியாவின் ஆயுத உற்பத்தி 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. இந்தியாவுடைய இந்த சாதனைக்கு என்ன காரணம், எதற்காக இந்தியா தற்போது உள்நாட்டு ஆயுத தயாரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பாகிஸ்தான் ராணுவம் ரகசியமா ISIS தீவிரவாத இயக்கத்திற்கு உதவி செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ISIS தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பும் பாகிஸ்தான் ராணுவம் வழங்கி வருவதா சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பாகிஸ்தான் ISIS தீவிரவாதிகளை கொண்டு என்ன சதி திட்டத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருக்காங்க, எதற்காக ISIS தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பாகிஸ்தான் இந்திய எல்லைக்கு மிக அருகில் ஒரு விமான ஓடுதளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த ஓடுதளத்தை எதற்காக பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பாகிஸ்தான் ரகசியமா வச்சிருக்காங்க. இந்த விமான ஓடுதளம் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாகிஸ்தான் எதற்காக இந்த விமான ஓடுதளத்தை அமைச்சிருக்காங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், கடந்த சில வாரங்கள்ல 2 இந்திய வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது போன்ற தாக்குதல்களை தடுப்பதற்கு இந்திய கடற்படை அரேபியன் சீல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம், இந்திய வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதலை தடுப்பதற்கு இந்திய கடற்படை எடுத்திருக்க முயற்சிகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதற்கு முன்பு இந்தியா அப்படின்னாலே ஒரு ஆயுத இறக்குமதி நாடு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை விரிவுபடுத்துவதற்கு இந்தியா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு இதுவரைக்கும் இல்லாத ஒரு உச்சத்தை தொற்றிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. இது 2017 வருடத்தை ஒப்பிடும் பொழுது 10 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. 2023 வருடம் மட்டும் இந்தியா 16,000 கோடிக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஆயுத ஏற்றுமதியிலையும் இந்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. 2017 வருடத்துல இந்தியா வெறும் 3,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை மட்டுமே ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஆனா தற்போது அதை விட 10 மடங்கு அதிகமா ஆயுத ஏற்றுமதியில இந்தியா சாதனை படைச்சிருக்காங்க. இந்தியா ஆயுத ஏற்றுமதியில வல்லரசு நாடுகளுக்கு போட்டி போடும் விதத்துல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமா 85 நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு எந்த ஆயுதத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யலாம், எந்த ஆயுதத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் இம்போர்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வருடா வருடம் இந்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. அதனால எந்த ஆயுதத்தை வெளிநாட்டுல வாங்கலாம், எதை உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இதன் காரணமா இந்தியால இருக்கக்கூடிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் அதிக அளவுல லாபம் அடைஞ்சிருக்காங்க. இந்த வருடத்துல ஒதுக்கப்பட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல 75% ஆயுதங்களை இந்திய நிறுவனங்களிடமிருந்து வாங்குறாங்க. அதுவே போன வருட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல 68% தான் வாங்கியிருந்தாங்க. இப்படி வருடா வருடம் இந்திய நிறுவனங்களிடமிருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களின் அளவை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ஏரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிய வருடா வருடம் நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா இந்தியால தயாரிக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்படுது. இதனால உலகின் பல நாடுகள் இந்திய ஆயுதங்களை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம
HAL நிறுவனம் சமீபத்துல கர்நாடக மாநிலம் தும்கூர் பகுதியில ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் உருவாக்கி இருக்காங்க. இந்த பிளான்ட்ல இருந்து லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை இந்தியா பெருமளவுல தயாரிக்க போறாங்க. அடுத்து HAL நிறுவனத்திடமிருந்து 83 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுத்திருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்திய விமானப்படை முழுக்க உள்நாட்டு விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு விமானப்படையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய முப்படைகளின் ஆபரேஷனல் ரெடினஸ் அதிகப்படுத்துவதற்கு டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் மூலமா மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 118 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுகளை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செய்வதன் மூலம் ஒரு யுத்த நேரத்துல இந்திய படையினரை மிக எளிதா எல்லைக்கு நகர்த்த முடியும். இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமா இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல ஆயுதங்களை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் உக்ரைன் ரஷ்யா போர்னு சொல்லலாம். ஏன்னா சீனா இல்லனா பாகிஸ்தானோடு இந்தியாவுக்கு ஒரு நீண்ட நாள் நடக்கக்கூடிய யுத்தத்தை சமாளிக்கணும்னா வெளிநாட்டு ஆயுதங்களை நம்பி இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு இந்தியாவுக்கு தெரிஞ்சிட்டு இதன் காரணமாக தான் தற்போது உள்நாட்டு ஆயுத தயாரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், பாகிஸ்தான ஒரு விஷ பாம்புன்னு சொல்லலாம். அவங்களால யாருக்குமே நன்மை கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க ராணுவம் இருக்கும் பொழுது தாலிபான்களுக்கு தங்கள் நாட்டில் பயிற்சி கொடுப்பது, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செஞ்சு அமெரிக்க படைக்கு அதிக இழப்புகளை ஏற்படுத்தினாங்க. தற்போது அமெரிக்க படை வெளியேறிய பிறகு தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தினம் எல்லையில சண்டை நடந்து வருது. பாகிஸ்தான் ராணுவத்தால தாலிபான்களுடன் நேரடியா சண்டையிட முடியல. அப்படி சண்டையிட்டால் பலத்த சேதத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு. இதனால தாலிபான்களுக்கு எதிராக ISIS தீவிரவாத இயக்கத்தை தற்போது வளர்த்து வர்றாங்க. ISIS தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான்ல ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. அவர்களை விருந்தினர் மாளிகையில தங்க வைத்து பாகிஸ்தான் ராணுவம் உபசரிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிகே-இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்புல இருந்த ஒரு முன்னாள் தீவிரவாதி தற்போது வெளியிட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம எந்தெந்த ISIS தீவிரவாதிகளை பாகிஸ்தான் தங்கள் நாட்டில் தங்க வச்சிருக்காங்க, பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த எந்த அதிகாரிகள் அந்த தீவிரவாதிகளுக்கு உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அந்த தீவிரவாதி வெளியிட்டிருக்கான். பாகிஸ்தான் ISIS அமைப்பிற்கு உதவி செய்வதற்கு முக்கியமான காரணம் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களுக்கு எதிராக சண்டையிடுவதற்கு ISIS அமைப்பை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான்ல அமைதி இல்லாமல் செய்வதே பாகிஸ்தான் ராணுவத்தோட நோக்கமா இருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்தோட இந்த செயல்பாட்டிற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தோட மதிப்பு உள்நாட்டுல மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாம தாலிபான்களால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அதிக அளவுல கொல்லப்படுறாங்க. இதனால ISIS அமைப்பை ஆப்கானிஸ்தான்ல வளர்த்து விட்டு தாலிபான்களை அவர்களோடு மோத வச்சுட்டு இவங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய மென்டாலிட்டி. அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது. தீவிரவாதிகளை எப்படி வெவ்வேறு விதங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மட்டுமே தெரிந்த வித்தை. அடுத்த அப்டேட், பாகிஸ்தான் இந்திய எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு விமான ஓடுதளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த விமான ஓடுதளம் பாகிஸ்தானின் லாகூர் நகரத்திற்கு மிக அருகில் இருக்கு. இந்த விமான ஓடுதளத்தை பாகிஸ்தான் விமானப்படை எதற்காக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் வெளியிடல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் பயன்படுத்தும் சிவிலியன் விமானங்களை இயக்குவதற்கு இந்த விமான ஓடுதளம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் இதுவரைக்கும் அபிஷியலா இந்த விமான ஓடுதளம் குறித்து எந்த விஷயத்தையும் வெளியிடல. ஆனா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானுடைய இந்த விமான ஓடுதளம் இந்திய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தான் இந்த விமான ஓடுதளத்தை பயன்படுத்தி ட்ரோன்களை இயக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விமான ஓடுதளத்துல இருந்து சப்போர்ட் ஹெலிகாப்டர்கள், UAVs மற்றும் பாகிஸ்தான் விமானப்படையோட ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்குவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. சமீப காலமா பாகிஸ்தான் விமானப்படை மிகப்பெரிய அளவுல சீன மற்றும் துருக்கி நாட்டு ட்ரோன்களை தன்னுடைய படையில இணைச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி
பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் சென்று உளவு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானால அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய நிலைகள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். அதனால இந்திய எல்லைக்கு மிக அருகில் அமைக்கப்பட்டிருக்க இந்த விமான ஓடுதளத்தை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பார்க்கலாம் பாகிஸ்தான் எதற்காக இந்த விமான ஓடுதளத்தை அமைச்சிருக்காங்க, இந்த விமான ஓடுதளத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக என்ன செயல்களை செய்ய போறாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், 2 நாளைக்கு முன்னாடி எம்வி சிம் புளூட்டோ அப்படிங்கிற ஒரு வர்த்தக கப்பல் இந்தியாவின் போர்பந்தர் பகுதியிலிருந்து 217 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கும் பொழுது ஒரு தற்கொலை ட்ரோன் மூலமா தாக்கப்பட்டது. இந்த கப்பல் சவுதி அரேபியால இருந்து எண்ணெயை ஏற்றி கொண்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்த 25 இந்திய மாலுமிகளுக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படல. இந்த சூழ்நிலையில தாக்கப்பட்ட கப்பல் மும்பை துறைமுகத்திற்கு வந்தது. இதனை தொடர்ந்து அந்த கப்பல்ல என்ன விதமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விசாரணைகளை இந்திய கடற்படை செஞ்சாங்க. முதற்கட்ட விசாரணையில ஒரு தற்கொலை ட்ரோனை பயன்படுத்தி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தெளிவா தெரியுது. அமெரிக்கா இந்திய கப்பல் மீது நடத்திய தாக்குதலை ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதீஸ் போராளி குழுவால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போன்று சில நாட்களுக்கு முன்பு ரெட் சி பகுதியில இந்திய கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படி தொடர்ந்து இந்திய வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல்கள் அதிகரிச்சு வர்றதுனால இந்திய கடற்படை ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து தற்போது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஐஎன்எஸ் மர்மகோ, ஐஎன்எஸ் கொச்சி, ஐஎன்எஸ் கல்கட்டா போன்ற அதிநவீன கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை அரபிக்கடல் பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம P-8I பொசைடன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட்களை பயன்படுத்தி அரேபியன் சி பகுதியை தொடர்ந்து கண்காணிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா அரேபியன் சி பகுதியில இந்திய வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களை இந்தியா தடுத்து நிறுத்துவதற்கு முயல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரேபியன் சி பகுதியில பயணிக்கக்கூடிய வர்த்தக கப்பல்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை போக்குவதற்காகவும் இந்தியா தன்னுடைய 3 அதிநவீன போர்க்கப்பல்களை அரேபியன் சி பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்திய வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.